மேடம் கவலைப்படாதீங்க. நீ கன்ஃபார்மா புளிய பார்த்துட்டு தான் நம்ம திரும்ப போறோம். என்னடா? காலையில வந்துட்டா கூட என்ன பார்த்துட்டு இருக்கலாம். இனிமே கொஞ்சம் டவுட்டு தான். இல்ல காலையில இருந்து ஒரு இடத்த பத்தி விசாரிச்சுட்டு இருந்தேன். அங்க போனா கண்டிப்பா புலிய பார்க்கலாம்னு சொன்னாங்க. அந்த இடத்தோட பேரு ஏதோ ஜமீன்னு மறந்துட்டேன். மேடம் அப்படி எங்களுக்கு தெரிஞ்சு எந்த ஊரும் இல்ல மேடம். ஆமாங்க, நீங்க நேரா போங்க. புளியோ புளியோ எது எதுக்கு வருதோ பார்த்துக்கலாம். சரியா? ஹலோ டூரிஸ்ட், என்ன காட்டுல வழி தெரியாம சுத்திட்டீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வழி தெரிஞ்சுதான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். என்ன வந்த வேலை முடிஞ்சதா? கார்ல சுத்தி பார்க்க வேண்டியதெல்லாம் சுத்தி பார்த்துட்டீங்களா? பாதி நேரம் முடியுதான் முடியல. மணி சரி, எங்க போறீங்கன்னு சொல்லுங்க. போற இடத்துல டிராப் பண்ணிட்டு போறான். ஜமீன் சாமத்தூர். அந்த ஊர் தான், அந்த ஊர் தான். நான் தான் சொன்னேன்ல, அங்க போனா ஊர் புலிய பேர் தானே கண்டிப்பா பார்த்துடலாம்னு. அப்புறம் எங்களை பக்கம் சொல்றோம். ஆமாங்க, சொன்னா கேளுங்க. அங்கெல்லாம் வேணாங்க, நம்ம வேற பக்கம் போவோம். ஒருவேளை அங்க புலி மட்டும் வந்ததுன்னா உங்க 2 பேருக்கு தானே வேலை ஈஸியா. வாங்க போலாம். டூரிஸ்ட், நீங்களும் வண்டியில இருங்க. மணி சரி ஏறு. உட்காரு தம்பி, உட்காருண்ணா. பார்த்தா ஒன்றும் சரியா படலடா. ஆமா மச்சான், எனக்கு அல்ல இல்லடா. எப்படியாவது இந்த ஒரு நைட்டு மட்டும் ஓட்டிட்டோம்னா கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்துருவேன்டா. நானும் கான்ட்ராக்ட் முடிச்சிருவேன்டா. இங்க போ. அண்ணே, ஐயா தான் ஊர் தலைவர். வணக்கம் தம்பி, வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஐயா ஊர் தலைவர். வணக்கம். நீங்க பேசிட்டு இருக்கீங்க. வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வர்ஷா மேடம், இவர் தான் ஊர்லயே பெரிய டாக்டர். ஓ ஹலோ டாக்டர், ஐம் வர்ஷா. ஐ அம் டாக்டர் ஜெயக்குமார். ஆமா டாக்டர், உங்களே யாரு? என்ன நடக்குதுங்க? திருவிழாவா? திருவிழா இல்ல, பூஜை. இவங்கெல்லாம் டாப் ஸ்லீப்பை சுத்தி இருக்கிற மலைவாழ் கிராமங்களோட பூர்வீக மக்கள். ஓ, என்ன பூஜை? நம்மலாம் எப்படி இந்த குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் நினைக்கிறோமோ அதே மாதிரி தான் இவங்களுக்கு இந்த பூஜை. வருஷம் தவறாம இந்த தேதியில இந்த நேரத்துல வந்து படையல் போட்டு கும்பிடுவாங்க. ஒரு காலத்துல நூற்றுக்கணக்கான பேர் வந்து போயிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. நாளடைவில் அது குறைஞ்சி இன்னைக்கு இந்த காட்டையும் காட்டு மக்களையும் பாதுகாக்கும்னு நினைக்கிறாங்க பாருங்க. அவங்க மட்டும்தான் வந்து போயிட்டு இருக்காங்க. சாமியே இல்லையே, எந்த சாமிக்கு பூஜை போடுவாங்க? இவங்க சாமியா நினைக்கிறது இந்த காட்டாளுற புலியை தான். ஒவ்வொரு வருஷமும் இந்த பூஜைக்கு வர உங்க எல்லாருக்கும் நன்றி. இந்த வருஷ பூஜைக்கு வெளியூர்ல இருந்து வந்திருக்க இவங்களுக்கு நன்றி. நம்ம சாமியோட பசி ஆறும்போது தான் நாம எல்லாரும் சந்தோஷமாவும் செழிப்பாவும் இருப்போங்கிறது ஐதீகம். நம்ம ஆத்தை தாண்டி கொண்டு போய் விடுற கடாவை வருஷம் நம்ம சாமி எப்படி தவறாம ஏத்துக்குதோ அதே போல இந்த வருஷமும் அந்த மலை மேல இருந்து இறங்கி வந்து நம்ம காணிக்கையை ஏத்துக்கிட்டு நம்ம எல்லாரையும் காப்பாற்றணும்னு மனசார வேண்டிக்கிறேன். இறங்கி வருமா? கிளம்பிடுவா மச்சான். அப்ப கண்டிப்பா இன்னைக்கு புலி வருமா டாக்டர்? கண்டிப்பா வரும், எந்த வருஷமும் தவறுனதில்லை. சரி வாங்க கிளம்பி. வர்ஷா மேடம், ஒன்றும் கவலைப்படாதீங்க. அடுத்த வாட்டி வரும்போது புளியை பார்த்துடல. ரூம்க்கு வண்டி விடுறேன். போய் பொட்டி படிக்கெல்லாம் பேக் பண்ணிடுவோமா? டெஃபினெட்லி பண்ணிடணும்டா. அதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. இங்க நிப்பாட்டுங்க, இங்கேயா? நிப்பாட்டுங்க. என்னாச்சு? ஏமா? 5 minutes இதோ வரேன். எங்க போற? வர்ஷா சொல்லிட்டு போ. 5 minutes. ஏய், எங்கடா போகுது இந்த பொண்ணு? தெரியலையே. இந்தாமா, எங்கம்மா போற? இருங்க. சரி போ. அதுவா இந்த இடத்துக்கு வந்திருக்குமா, இல்லை இவன் ஐடியா கொடுத்து கூட்டு வந்திருப்பானா? செஞ்சாலும் செஞ்சிருப்பான். இவ்வளோ பெரிய பெயிண்டர்னா இந்த கான்ட்ராக்ட் முடிச்சா நான் வீட்லயே கால் மேலே கால் போட்டு வந்திருப்பேன்.
என்னை இப்படி சீட்டில் கால் போட்டு உட்கார வச்சிட்டானே. இன்னும் என்னெல்லாம் பண்ண போகிறானோ. மச்சான் ஆரம்பிச்சிட்டான்டா. ரொம்ப நேரம் ஆச்சுடா, போய் பார்த்துட்டு வந்துருவோமா? பார்த்துட்டு வந்துடுவோமா? ம். நானா காட்டு கூட்டு வந்தேன்? நீ தானே பணத்துக்கு ஆசைப்பட்டு வந்த, போய் கூட்டு வா. டே தனியாக போகணும்டா, வாடா போயிட்டு வரலாம். டேய் போடா, தனியா போ. ஐயோ என்ன வருஷம் மேடம் இங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கீங்க? சொல்லினதை ரூம் கொண்டு போய் விட்டுருப்பேன்ல. என்ன மேடம் பார்க்குறீங்க? இன்னும் கொஞ்சம் நேரம் ஏமாத்திட்டோம்னா 30,000 ரூபா கன்ஃபார்ம். என்ன மேடம் தெரியுது? ஒரு புலிவால் மாதிரி ஏதோ. புலிவாலா? மேடம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? பூஜையில் சொன்னாங்களே, அதை தாண்டி காட்டுக்குள்ள ஒரு இடத்துல கெடாவை விடுவோன்னு. ஆமாம், அங்கே கூட அந்த புலி வந்து ஆட்டை அடிச்சு இழுத்துருவோன்னு கதை விட்டாங்களே, அப்போ அது கதை இல்லையா? இப்போ அங்கே தான் இருக்கும். இப்படி ஏமாத்தி கூட்டிகிட்டு வருது ரொம்ப தப்பு மேடம். சொன்னா கேளு மேடம், கிளம்பிடலாம் மேடம். கிளம்பிடலாம் மேடம். வருஷம் மேடம் வருஷா சத்தம் போடா. கிளம்பிடலாம். பைத்தியம் வா கிளம்பிடலாம். என்ன சொன்ன? ஜீப்பு தான் நமக்கு சேஃப். அதுக்கு அந்த ஆடு மட்டும் கிடைக்கல, நம்மள தான் தொக்கா தூக்கிட்டு போயிருக்கோம். அந்த புலிகிட்ட மட்டும் மாட்டிருந்தோன்னு வை, நம்ம எலும்ப கூட விட்டுருக்காது, மென்னு தின்றுக்குண்டா. இப்போ நான் சொன்னது பிடிக்காம போறானா இல்ல சாப்பாடு பிடிக்காம போறானா? Excuse me. Yes, please come in, sir. காஃபி குடிக்கிறீங்களா? Yeah, black coffee. கொஞ்சம் sugar கம்மியா. Yeah, sure. Do you mind if I smoke? I don't mind, sir. But forest ஏரியால ஸ்மோக் பண்றது ஆஃபென்ஸ்னு ஆஃபீஸர் உங்களுக்கு தெரியாதா? அஃபென்ஸ்னு தெரியும். தப்பு எல்லாம் தெரிஞ்சு தானே பண்ணுறாங்க.
மாட்டிக்க மாட்டேங்கிற நம்பிக்கை இல்லை. Here you go, sir. தேங்க்யூ. ரொம்ப வருஷமாக அந்த ஃபாரஸ்ட்டில் நான் எந்த வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபரையும் அலோவ் பண்ணதே கிடையாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி காட்டுக்குள்ளே போன சில பேர் விஷப்பூச்சி கடிச்சு இறந்துருக்காங்க. இன்னும் சில பேர் மிருகங்களால் கொடூரமாக இறந்துருக்காங்க. சில பேர் என்ன ஆனாங்கன்னே தெரியல, இன்னும் தேடிட்டு தான் இருக்கும். நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துறீங்களா? எடுத்தேன் சார், பட் சரியா வரல. பார்க்கலாமா? ஆஃப் கோர்ஸ் சார். பெர்மிஷன் அந்த ஏரியாக்குள்ளே போய் ஃபோட்டோ எடுக்கிறது உங்களுக்கு அஃபென்ஸும் தெரியாது? சார் சாரி சார். சார் சார் என்ன பண்றீங்க சார்? கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, கவர்மெண்ட் பெர்மிஷன் இல்லாமல் எடுக்கிறது தப்பு. இவ்வளோதானா இன்னும் இருக்கா? இல்ல சார். இனிமேல் இது காட்டில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பெர்மிஷன் கிடையாது. சார் ப்ளீஸ் இன்னும் ஒரு நாள் டைம் கொடுங்க சார். கண்டிப்பா நான் அந்த இடத்துக்கு போக மாட்டேன். ப்ளீஸ் சார். I said pack your bags and go home. நான் என்ன வேலை கொடுத்தேன்? நீங்கள் ஃபோட்டோவில் காட்டின புலி இந்த காட்டில் எங்கே சுற்றுதுன்னு கண்டுபிடிச்சி சொல்ல சொன்னீங்க. கண்டுபிடிச்சிங்களா? நேற்று எப்படி பிடிச்சிடலான்னு தான் சார் அந்த பூஜைக்கே போனோம். இங்கே ஏய் பயமுன், நேற்றுக்கு வந்து அந்த சின்ன பொண்ணு அந்த புள்ளியை பார்த்து ஃபோட்டோ எடுத்துருக்கேன். நீங்கள் என்ன பார்த்தீங்க சார்? இந்த காட்டில் எத்தனையோ புளி இருக்குது, அதில் எதுனா ஒன்று பிடிக்காம ஏன் சார் நம்ம அந்த ஒரு புளி குறி வைக்கிறோம்? சொல்லுங்க சார். இதை செய்யணும்னா எப்பயோ செஞ்சுருப்பேன். இந்த காட்டில் இருக்க எல்லா புலிக்கும் ரேடியோ காலர் போட்டிருக்கு. அதோட ஒவ்வொரு அசைவும் மானிட்டர் ஆகிட்டு இருக்கு. அதில் ஏதாவது ஒரு புலி குறைஞ்சாலும் என்ன தான் பிடிப்பாங்க. ஆனால் நம்ம தேடுற புலி கேரளாவிலேருந்து மிஸ் ஆனது. அது இங்கே இருக்குன்னு நம்ம சொன்னதான் அவங்களுக்கே தெரியும். இது எல்லாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி நம்ம அது பிடிக்கிறது தான் ஒரே சான்ஸ். சார் ஒரே வாரத்தில் புளியை பிடிச்சிடலாம். நாளைக்குள்ள நம்ம அந்த புளியை பிடிக்கலன்னா கேரளா அங்கே என்ன மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருப்பான்ல, அவன் டீமோடு வந்து அந்த புளியை அங்கே தேடுவான். அவன் நம்மள டைம் எடுத்துக்க மாட்டான், கரெக்டாக கண்டுபிடிச்சி தூக்கிட்டு போயிடுவான். அப்புறம் நம்ம அந்த புளியை வச்சு காசாக்குன்னு நினச்சதெல்லாம் விட்டு போயிடும். நாளைக்கு விடியும் போது அந்த புலி நம்ம கூட இருக்கேன் சார். நம்ம என்ன வேலைக்கு வந்தோமோ அதை ஒழுங்காக பார்த்துட்டு ஊருக்கு போயிருந்துருக்கணும். இன்னொரு தடவை அந்த பொண்ணு கூப்பிடுது பண்ணு கூப்பிடுதுன்னு காட்டுக்குள்ளே போகலான்னு சொன்ன அப்படியே போயிடு. டேய் உங்ககிட்ட தான்டா பேசிக்கிட்டு இருக்கேன், கேட்குதா இல்லையா? காசு வருதுன்னு இப்படி தேவையில்லாத ரிஸ்க்கெல்லாம் எடுக்க வச்சிட்டேடா. இனிமேல் அந்த பொண்ணு சங்காத்தமே வேணாம். இதுவாது கேட்குதா இல்லையா? கேக்குது. என்ன வில்லன் சொல்றது? நாங்கள் வர்ஷா மேடம், நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் 2 பேரும் காட்டுக்குள்ளே வந்துட்டோம். நீங்களும் புளியை பார்த்துட்டீங்க, அந்த புளி எங்களை பார்த்துருச்சு. இதுக்கப்புறம் பேசின படத்தை கொடுத்துட்டு கிளம்புங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இதோட முடிச்சுக்கலாம் மேடம். கொடுங்க, நான் நினைக்கிறேன், கொடுங்க. என்ன மேடம் 25,000 தான் இருக்கு? என்னது 25,000 தான் இருக்கா? ஏய் உனக்கு ஜுரம் என்னாச்சு? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்னை காட்டுக்குள்ள கூட்டிட்டு போனீங்கன்னா கரெக்டா அந்த புலியை நான் போட்டோ எடுத்துடுவேன். உங்களுக்கு பேலன்ஸோட சேர்த்து எக்ஸ்ட்ரா 10,000 நான் கொடுக்குறேன். என்னது எக்ஸ்ட்ரா 10,000மா? டேய் உட்காரு. இந்த பாருங்க மேடம், இந்த எக்ஸ்ட்ரா 10,000 வேணாம், கொடுத்த வரைக்கும் போதும். இனிமே நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டோம். அப்படியே உங்களுக்கு காட்டுக்குள்ள போகணும்னா இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருக்கார்ல, அவர்கிட்ட கேளுங்க, உங்க கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸே அனுப்பி விடுவார். அவர் ஏற்கனவே ஃபோர்ஸா சொல்லிட்டு போயிட்டாரு நான் இனிமே காட்டுக்குள்ள போக கூடாதுன்னு. ஏன் அவர் ஏன் சொன்னாரு? ஏய் ஃபாரஸ்ட்ல பெர்மிஷன் இல்லாத ஏரியாக்கு போனது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஓ தெரிஞ்சிருச்சா? வெரி குட்மா, சூப்பர். கிளம்புங்க, ஊருக்கு போய் பத்திரமா சேருங்க. ப்ளீஸ் உமா பத்தி நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. போங்க. ஏய் ஹரி நீயாவது சொல்ல. சொல்லுவார். இந்த பாருங்க மேடம், அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் சொன்னதுக்கு அப்புறம் அவரை மீறி இந்த காட்டுக்குள்ள எதுவுமே பண்ண முடியாது. உங்க கூட வரதெல்லாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஆனா உயிர் போயிருமோன்னு தான் பயமா இருக்கு. ஐயோ நேத்து அந்த புலி ஆடதாங்க பிடிக்க வந்துச்சு, நம்மள எதுவும் பண்ணாது. அந்த புலி மேனீட்டர் எல்லாம் இல்லங்க. ஏங்க அது மேனீட்டரோ மோனிட்டரோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு 1000 வேலை இருக்குங்க. டேய் நீ போய் அந்த பொருளை எடுத்து வை. இன்னைக்கு அந்த புலியை நம்ம அடிக்காம வரவே கூடாது, புரியுதா? அல்ல கட்டாத போய் எடுத்து வை போ.
பண்ணிட்டு இருக்காங்க? இடிதாங்கி இடியே விழுந்தாலும் தள்ளி போய் விழும்ல, நம்ம வேலை பாதிக்காதுல மச்சான். எப்படி என்னடா பண்ற? போடா. பெயிண்ட் அடிக்கிறேன்டா. ஏச்சி, இப்படி போ. ஏ, ஓ மூஞ்சிதான் அப்படி இருக்கு. நான் வரைஞ்சது நல்லா தான் இருக்கு. அடுத்த தடவை வா. அட பாவிங்களா, நீங்க பெயிண்டர்ஸா? ரிசர்ச்சர்ஸ் இல்ல? ரிசர்ச்சர்ஸ்னா ஃப்ராட், சீட்டர்ஸ். ஹலோ, ஃப்ராடுன்னு சொல்லாதீங்க. சீட்டர்ஸ்னா வேணா சொல்லிக்கோங்க. அடச்சி, நீங்க எப்படி வேணாலும் சொல்லிக்கங்க, ஆனா நாங்க வர மாட்டோம். கிளம்புங்க. என்னடா? போடா. மாமா, அந்த பட்டை பிரஸ் இருக்கு பாரு, அதை எடுத்து போட்டு போ. ஐயோ, இந்த பாருங்க, புலியோட கால் தடம். இதில் மார்க் கூர்மையாக இல்லை, பனியில் இப்படி ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நேற்று ராத்திரி புலி இந்த பக்கமாக தான் போயிருக்கணும். வாங்க. புலி வந்தா இது படம் பிடிச்சு காட்டும். காட்டுமா? பாடுறா, போனோன்னு ஃபர்ஸ்ட் அந்த புலிக்கு வயிற்ற முடிக்கிறோம், okay, வயிறு. அதுக்கப்புறம் தலையை முடிக்கிறோம், okay, அதுக்கப்புறம் தலை. கழுத்தை முடிக்கிறோம். ஒன்று ஒன்றா முடிச்சு மொத்தமா. சரி, ஓகே. நீங்க பெயிண்டர்ஸ், ரிசர்ச்சர்ஸ் இல்ல. போய் சொல்லி என்கிட்ட இருந்து காசை வாங்கிட்டீங்க. அது எல்லாத்தையும் நான் மறந்துடுறேன். கடைசியா ஒரு தடவை நம்ம 3 பேரும் ஒண்ணா ஒரு டீமா சேர்ந்து காட்டுக்குள்ள போய் அந்த புலியை போட்டோ எடுத்துட்டோம்னா என் கனவு, லட்சியம் எல்லாம் நிறைவேறிடுங்க. வாங்க, ஜீப்ல ஏறிடுங்க. வாங்க, ஜீப் எங்க மேலே ஏற்றிருங்க. வாடா. எங்க இந்த காட்டுல ஒரு பொண்ணு தனியா யாருக்கிட்டங்க போய் ஹெல்ப் கேப்பா? எங்களை மாதிரி யாராவது இழிச்சவன் கிடைச்சா ஹெல்ப் கேப்பா. என்னை பார்த்தா பாவமாவே இல்லையா? இல்ல. சரி, எனக்கு ஏதாவது நடந்ததுன்னா எங்க அம்மா அப்பா கிட்ட கால் பண்ணி சொல்லிடுங்க. இந்தாங்க. ஏங்க இப்படி சொல்றீங்க? கண்டிப்பாங்க, நம்பர் கொடுங்க. நான் ஏய், வாங்கிட்டு வாடா. நீ போயிட்டு இருந்தா வரேன். உங்கடா லூசுங்களா? தேங்க்யூ மேடம், சேம் டு யூ. அம்மா, அப்பா, ஐயோ மச்சான், என்னடா? நான் டீ கடைக்கு பேர் கூட யோசித்தேன் மச்சான். 90 ml. போய் அந்த 50 ml பெயிண்ட் எடுத்து வாளுக்கறா. போடா. வேலை வாங்குறதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. நீ யாரு? சாப்பிடு, நல்லா உடம்புல. என்னடா, எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டியா? பக்கா. வைடா. ஒரே குத்தமா? என் சோத்தை தின்னுட்டு எனக்கே வா. டவர் இருக்கா? எல்லா புலிக்கும் ஒரே மாதிரி கோடு இருக்காது. இந்த போட்டோவை பார்த்தா தெரியும். நம்ம புலியோட கோடு சென்சார் நம்பர் 1லேருந்து வந்த ஃபோட்டோவோட மேட்ச் ஆகுது. அது இங்கே தான் எங்கேயோ இருக்கு. நாளைக்கு காலத்துக்குள்ளே கண்டுபிடிச்சிடலாம். வாங்க போகலாம். ஏய் வா. எப்படா இருக்க? சூப்பரா இருக்கு மச்சான். அப்படியே ஒரு ரெயின் எஃபெக்ட். ஏய், ஒரு இந்த எஃபெக்ட் வேணாம், எடுத்து வை, கிளம்புவோம். மச்சான், வேலையை முடிச்சாச்சு. டக்குன்னு நீ பேமெண்ட் வாங்கி கொடுத்துட்டேன்னா இப்போயே நான் ஊருக்கு கிளம்பிடுவேன். உனக்கு பாரமா இருக்க மாட்டேன்டா. நீங்க பார்த்த வேலைக்கு பேமெண்ட் தரலனா எப்படி? வாங்க தந்துருவோம். எப்படியோ கஷ்டப்பட்டு புலி சிலைக்கு பெயிண்ட் அடிச்சு முடிச்சிட்டேன். கஷ்டப்பட்டு அடிக்கல, கஷ்டப்படுத்தி அடிச்சிருக்க. ஏய், எங்கடா இவ்வளவு அவசரமா எல்லாத்தையும் தட்டி விட்டு போற? அண்ணே,
நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேண்ணே. ஏன் இதுக்கு முன்னாடி நீ இருந்ததே இல்லையா? சூ இன்னைக்கு டாப் ஸ்லிப்பிக்கே நியூ இயர் மாதிரி டான்ஸ் ஆட வந்திருக்காரு. அவரை பார்த்து போயிட்டு இருக்கேண்ணே. நீங்க வேற டான்ஸ் ஆடிட்டு வந்திருக்கேண்ணே. செம்ம ஜாலியா இருக்குண்ணே. நைட்டு பார்க்கலாண்ணே. யாரு மச்சான் அது ஜான் சாரு? நமக்கு ஜான் முக்கியம் இல்லை மச்சான், ஜாலி தான் முக்கியம். போமா ஒத்தையடி. எனக்கு வாலி தாண்டா முக்கியம். டேய் எல்லாத்தையும் பொறுக்கிட்டு போடா.